அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எங்களது குலசாமி கோயிலில் மரம் நடுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அனைத்து மரங்களும் நடப்பட்டது. மருத மரம், சந்தன மரம், செம்மரம், பப்பாளி மரம் போன்ற அனைத்து மரங்களும் நடப்பட்டது. சங்கரமூர்த்தி அண்ணன் மரம் நட்டார். முத்துமாரி அண்ணன், அண்ணன் சேகரண்ணன் மரம் நடுகிறார். மரம் நட்டுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது குழி தோண்டணும், உரம் போடணும், குழி ஆற போடணும். நமக்கு எந்த மரம் பயன் தருமோ அந்த மரத்தை நட்டு வைக்கணும், தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். இது ஒரு டீம் ஒர்க். கோயிலும் போது இது ஒரு டீம் ஒர்க்கு. மரம் நட்டு தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். இது புதிய கோயில்னால மரங்கள் எதுவுமே இல்லை. இப்போ தான் நட்டுருக்கோம். இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் கொஞ்சம் நாள் வர்றதுக்கு. இது தமிழ் நானும் மரம் நட்டோம். இது கருப்பசாமி. நம்ம கருப்பசாமி மரம் நட்டார். பப்பாளி மரத்தோடு சேர்ந்து ஒரு மருத மரம் நட்டு வைக்கிறாரு. அண்ணன் தமிழ் ஒரு மரம் நட்டு வைக்கிறாங்க, செம்மரம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நட்டு வைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அந்த மரம் நல்லா வளரணும், நல்லா நிழல் கொடுக்கணும், எல்லோரும் உட்காரணும் அப்படின்னு ஒரு முழு மனதோடு நட்டு வச்சோம். இது ஒரு பழச்செடி. அதாவது சிங்கப்பூர் பழம்னு சொல்லுவாங்க. நான் கிளம்பும் போது சித்தப்போட்டில் கொண்டு வந்து ஊண்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை ஊண்டினோம். இது பிரசாந்தினி ஒரு மரத்தை கொண்டு வராங்க. அங்கே மரம் கொண்டு வரது பாருங்க எவ்வளோ பயபக்தியாக கோயில் கொண்டு வராங்கன்ட்டு. சாமியெல்லாம் கொண்டு வந்து ஊண்டுறாங்க. பிரசாந்தினி, சஞ்சய், கவிஸு 3 பேரும் ஊன்றாங்க அந்த மரத்தை. முத்துமாரினை குழி பறிச்சு வைக்கிறாங்க. 3 பேர் எவ்வளோ பவ்யமாக ஊன்றாங்க பாருங்க மரத்தை. இங்கே வர 3 பேரும் இங்கே வர கவிஸு அப்படியே கையை மட்டும் பிடிச்சி திரும்புங்கடா. இது ஈசான மூலையில் நட்டு வைக்கிறாங்க மரம். முத இந்த மரம் தான் கையை ஒரு லைட் பிடிச்சிக்கோங்கடா. லைட்டாக செடி மேலே கூட பிடிச்சிக்கோங்கடா. போதும் ஒன்றுங்க. குழந்தைகளுக்கு இப்போ ஒரு மரம் நடணும்னு ஒரு ஆர்வம் கொடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு மரம் வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு 12 மரம் ஆயிடுச்சு. மரம் வைக்கிறது முக்கியம் இல்லை. அதை பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும், அதுக்கு தேவையான உரம் போடணும், ஆடு மாடுகளுக்கு பாதுகாக்கணும். இந்த மாதிரி வேலைலாம் செய்யும்போது நம்ம வச்ச மரம் நல்ல ஒரு விருட்சமாக வரும். எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தில் நட்டுறாங்க. நல்லா 5 அடி வருங்கிற மரம். பக்கத்தில் 2 பப்பாளி மரமும் சேர்ந்து அந்த பையில் இருந்தது. சரி, நாங்கள் அதோடய ஊண்டிட்டோம். சரி, இப்போ பப்பாளி வரட்டோம்னு சொல்லிட்டு இது என் குலசாமி, விநாயகர், முருகர், ஐயனார், பூர்ண புஷ்கலா, முத்தையா சுவாமி, அவர் வீரபத்திரர், அவர் ஸ்ரீபட்டவர், பேச்சியம்மாள், ராக்காச்சி, ஸ்ரீ கருப்பசாமி, கவிஸ் சாமி கும்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.